தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஜாப் மாரி வந்து கிடையாது. நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ப்ரோ வீட்ல இருந்து வொர்க் பண்ண மாரி ஒரு ஃப்ரீலான்சர் ஜாப் மாரி. ஃப்ரீலான்சர் ஜாப் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டைமா வொர்க் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப். அது மாரி ஒரு ஜாப் வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம்லாம் கிடையாதுங்க. நீங்க நல்லா வொர்க் பண்ணீங்கன்னா போதும். உங்களால ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ப்ராஜெக்ட்ட நீங்க பண்ணி குடுத்தாலே போதும். உங்களால ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 400 ரூ. 500 பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் நீங்க ப்ராப்பரா நீங்க வொர்க் பண்ணணும். ஸோ அந்த மாரி ப்ராப்பரா வொர்க் பண்ணி சம்பாரிக்கக்கூடிய 5 விதமான ஜாப் தான் என்ன ஜாப் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லா ஜாப்புமே ரொம்ப ஈஸியான ஜாப் தான். பட் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமோ அந்த ஜாப்ப சூஸ் பண்ணி கூட நீங்க ப்ராப்பரா ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாப்ப வாங்கி உங்களால வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கு வந்து சூப்பரான ஒரு ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து, இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜாப்போட டீட்டெயில்ஸ் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜாப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வச்சு நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பார்ட் டைம் ஜாப் தான். நீங்க எப்பலாம் வீட்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்ப மட்டும் நீங்க வொர்க் பண்ணாலே போதும். ஸோ தெளிவா எல்லா விஷயங்களும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ப்ராப்பரா வொர்க் பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா. இதில நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, GURU.com ஓகேவா? ஸோ இது ஒரு சைட்டோட நேமு. நீங்க Googleல போய் சர்ச் பண்ணாலே சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். GURU.com ஓகேவா? ஸோ அந்த சைட் நீங்க ஓப்பன் பண்ணி உள்ள வந்த உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் இருக்கும். இதில தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஜாப்ப நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நீங்க இதில நீங்க டைப் பண்ணாலே போதும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி டேட்டா என்ட்ரி ஜாப் மூலமா எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இப்ப நான் டேட்டா என்ட்ரி ஓகேவா? இப்ப நான் டேட்டா ENTRY ஓகேவா? நான் டேட்டா என்ட்ரி நான் ட்ரை பண்ணிட்டேன். கீழ பாருங்க டேட்டா என்ட்ரின்னு சொல்லி வந்துருச்சு. இத நான் இப்ப சூஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த பேஜ் லோட் ஆகும். ஓகே. இப்ப நீங்களே பாருங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 ஹவருக்கு ஓகேவா? ஹவர்ஸ்ன்னு போட்டுருக்காங்க. 1 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, $10 ஏர்ன் பண்ணுவதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு $10னா எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நானே போட்டு லைவா காட்டுறேன். ரூ. 873 பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து 1 ஹவர் வொர்க் பண்றதுக்கு $10 வந்து கேட்டிருக்காரு. அதாவது ரூ. 873 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அதாவது இதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணி குடுக்கறது மூலமா, நான் இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்றேன். இத நீங்க என்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, இந்த வொர்க்க நான் பண்ணி குடுப்பேன். அப்படின்ற விதத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ லொகேஷன் பார்த்தீங்க பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லொகேஷன பொறுத்தவரைக்கும், இவர் வந்து உக்ரைன்லேருந்து குடுத்திருக்காரு. இவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து குடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, இந்தியாலேருந்து நியூ டெல்லிலேருந்து குடுத்திருக்காரு. நம்ம லொகேஷன் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப லொகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியான்னு சொல்லி குடுக்காம, தமிழ்நாடுன்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடுன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்து இப்ப நான் வந்து அப்ளை நான் குடுத்துக்கிறேன். ஸோ தமிழ்நாடுல எவ்வளோ பேர் இதுல வொர்க் பண்றாங்கன்னு பாருங்க. தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு $8 வந்து கேட்டிருக்காங்க. $8 அப்படின்னா ரூ. 698 அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணி குடுக்கறதுக்கு ரூ. 698 கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் நீங்க ப்ராப்பரா செட் பண்ணிட்டு, நீங்க ப்ராப்பரா வொர்க் பண்ணாலே போதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய அமௌண்ட் வந்து உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா பீப்பிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைன்னு தான் இருக்கும். நீங்க பார்க்கும்போது சென்னை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூரு, நெக்ஸ்ட் சேலம் இந்த மாரி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய இடத்துல வந்து இந்த ஜாப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப். இந்த ஜாப் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே டீட்டெயிலா ஒரு வீடியோ ரெடி பண்றேன். இப்ப செகண்ட் ஜாப்ப பொறுத்தவரைக்கும் Upwork UPWRK.com ஓகேவா? Upwork இந்த வொர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஜாப் வந்து இப்ப நம்ம பண்ண போறோம். ஸோ இதற்கும் அதே மாரி தான் இப்ப நான் வந்து டைப்பிங் சொல்லி நான் குடுத்துட்டு, இந்த இடத்துல பாருங்க டைப்பிங் ஜாப், டைப்பிங் மைக்ரோசாஃப்ட், டைப்பிங் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி நெறையா வந்திருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டைப்பிங் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டு, டைப்பிங் ஜாப் அப்படின்றத நான் சர்ச் பண்றேன். ஸோ இதில பாருங்க எவ்வளோ பேர் வொர்க் பண்ணி, எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணி அதாவது டைப்பிங் ஜாப்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து அதாவது ரொம்ப நாள் வொர்க் பண்ணி, நெறைய ரேட்டிங்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷோ ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப்ல எப்படி நம்ம ஷோ பண்ணி காட்டுனோமோ, ஸோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒன்ன பொறுத்தவரைக்கும் freelancer.com FREELANCER.com ஓகேவா? ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். இதில குடுத்திருப்பாங்க. ஓப்பனாவே குடுத்துருப்பாங்க. ஏர்ன் மணி ஃப்ரீலான்ஸ்ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கன்டின்யூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இத கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி மூலமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது உங்களுக்கு டைப்பிங் இல்லாம ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண தெரியும். இல்ல உங்களுக்கு டைப்பிங் தெரியும். இல்ல உங்களுக்கு பேச தெரியும், எழுத தெரியும். இந்த மாரி எந்த விஷயங்கள்ல ஒரு ஃபோட்டோ எடுக்க தெரியும். இல்ல உங்களுக்கு எந்த ஒரு குக்கிங் சேனல் வச்சீங்கன்னா, ஒரு குக்கிங் சேனலுக்கு வீடியோ எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எது தெரிஞ்சாலுமே சரி, அது மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீலான்சர். இதற்கும் அதே மாரி தான். நீங்க உங்க ப்ரொஃபைல செட் பண்ணிட்டாலே போதும்.
உங்களுக்கான கிளையண்ட் வருவாங்க. அந்த கிளையண்ட் மூலமா நீங்க ஒர்க் அவங்களுக்கு பண்ணி குடுத்து உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டிஃபரெண்டான ஜாப். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 1, 2, 3 இந்த 3 ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட கிளையண்ட் வந்து நீங்க ப்ராஜெக்ட்ட வாங்கி நீங்க பண்ற மாரி இருக்கும். பட் இந்த naukri.com இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கிளையண்ட் வந்து ஒர்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ, அத வச்சு நீங்க ஜாப் சர்ச் பண்ணி நீங்க போய் ப்ரொஃபஷனலா நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லப்போனா உங்களுக்கு ஃபோன் பேசுறது ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃபோன் பேசினா டெலிகாலர் இருப்பாங்கல்ல, டெலிகாலர பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப ஏர்டெல்ல வந்து இந்த மாரி வந்து எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்புட்ன்னா, ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா கால் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, டெலிகாலிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நான் டெலிகாலிங்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். குடுத்தோனே கீழ வந்துச்சு பாருங்க. இப்ப நான் டெலிகாலிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லியிருந்தா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, ஃப்ரெஷர்ன்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல தான் வேணும் அப்படி இல்லன்னா, நீங்க எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூரா இருக்கீங்க, இல்ல திருச்சியா இருக்கீங்க அப்படின்னா, திருச்சி அப்படின்னு சொல்லி குடுத்து கூட பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப கீழ திருச்சி, திருச்சிராப்பள்ளின்னு வந்துருச்சு. அத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சர்ச் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ திருச்சி சைடு இருந்து மட்டும் பாருங்க, எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத உங்களால பார்த்துக்க முடியும். நான் ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கேன். நெறைய இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ திருச்சில தான் வந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. இதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நொய்டா அப்படின்ற கம்பெனிலேருந்து நீங்க திருச்சிராப்பள்ளியில நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ திருச்சி தான் அப்படின்றது மட்டும் கிடையாது. இத நீங்க சர்ச் பார கிளிக் பண்ணி நீங்க எந்த லொகேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த லொகேஷனோட நேம குடுத்தாலே போதும். உங்களுக்கான இது வந்து வந்துரும். இது பாருங்க மதுரை, திருச்சிராப்பள்ளி. இது வந்து Flipkartோட கஸ்டமர் சப்போர்ட் ஓகேவா? நான் வாய்ஸ் பிபிஓல வந்து வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ, அதோட இத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துரும். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லேப்டாப் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க அந்த ஜாப்ப ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல எவ்வளோ ஜாப் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கூட உங்களால பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா, fiverr.com ஓகேவா? ஸோ இதுவும் சேம் ப்ராசஸ் மாரி தான் அந்த சைட்டும். ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாரி தான் இருக்கும் பேஜ். இதுல வந்து நீங்க டைப்பிங் குடுத்துக்கலாம். என்ன மாரி நீங்க குடுத்துக்கலாம். உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தெரியுமா? இல்ல டைப்பிங்கா என்ன தெரியுமா? நீங்க குடுத்துட்டு, கீழ பார்த்தீங்கன்னா நெறைய இது இருக்கும். நீங்க எத பண்ண போறீங்களோ அத நீங்க குடுத்துட்டு, சர்ச் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து கன்டின்யூ வித் கூகுள் அப்படின்றத குடுத்த உடனே, உங்களோட கூகுள் மூலமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இந்த ஜாப்பும் சேம் ப்ராசஸ் தான். நீங்க வந்து ஒரு கிளையன்ட் வந்து ஒர்க்க வாங்கி, அந்த கிளையன்ட்க்கு நீங்க பண்ணி குடுக்கணும். அது மூலமா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்தவித வந்து இஷ்யூமே வந்து இருக்காது. நீங்க ப்ராப்பரா நீங்க ஒர்க்க நீங்க பண்ணி குடுத்தாலே போதும். ப்ராப்பரா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். இப்ப நான் சொல்லிக்கூடிய 5 ஜாப்ல உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஜாப் பத்தி ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, எந்த ஜாப் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவ நான் அப்லோட் பண்றேன்.